ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோபாலன் அனிசம் வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்னைக்கு வந்து நம்மளோட அப்பாக்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். அவங்கள நினச்சி என்ன மாதிரி ஒரு விரக்தி, ஒரு வேதனை இருக்கும்ல. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அப்பா கிடச்சிருந்தா நம்ம வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஓய்வீரன் எபிசோடில் இது வந்து எனக்கு தெரிஞ்சு 3ஓ 4ஓன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பெரிய வீடியோ போடுறதில்ல. இதை பற்றி மனசில் இருக்கிறத நான் பேசியே ஆகணும். ஏன்னா நம்ம ஓடக்கூடியதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். காதல் தோல்வியாக இருக்கட்டும், இல்லை ஒரு பொருளாதார இழப்பு, ஏதாச்சும் பிஸ்னஸில் லாஸ் ஆகிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கும் ஒரு ஒரு ஆளுக்குள்ளேயும். அந்த வகையில் வந்து அப்பா அப்படின்ற ஒருத்தவரை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமாக இந்த டாப்பிக்கை பற்றி பேசணும். காலையில் நான் இன்ஸ்டாகிராமில் கூட இதை பற்றி பேசியிருந்தேன் நான். மொத்தம் 3 வகையாக பிரிக்கலாம் அப்பாக்களில். ஒருத்தர் வந்து சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் வர்ற மாதிரி கேட்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செய்கிறது. வீடு கட்டி வச்சுருப்பார், சொத்து சேர்த்து வச்சுருப்பாரு. நம்ம வந்து இப்போ என்னென்னா பொறுப்பாக இருந்த பண்ணால் மட்டும் போதும். இப்போ சேட்டை பண்ணாமல் பொறுப்பாக இருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து எனக்கு வந்து யூனிஃபார்ம் சர்வீஸில் போகணுன்னு ஆசைப்பட்றேன். இப்போ எங்கள் அப்பா வந்து நல்லா ஒரு வெல்த்தாக இருக்கார், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறாரு, எனக்கு எந்த கவலையும் கிடையாது. வீட்டுக்கு போக, நான் சாப்பிட, நான் பொறுப்பாக இருந்து நல்லா படித்தேன்னா என் லைஃப் செட்டில் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படின்னா இப்போ எங்கள் அப்பாட்ட நான் கேட்பேன், அப்பா இந்த மாதிரி யூபிஎஸ்சி படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, படிப்பா அப்படின்றவாரு. ஏன்னா நமக்கு அந்த யூபிஎஸ்சின்றது 1 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம், 6 வருஷம் ஆகலாம். அந்த ஏஜுக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணுற வரையும் நமக்கு குடும்ப சுமைன்றது இருக்காது. ஸோ பெஸ்ட்டு கொடுக்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரிலாம் கிடச்சிச்சின்னா. பிஸ்னஸ் பண்ணணுன்னாலும் அப்படி தான். இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அப்பா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னாலும் அந்தளவுக்கு பேக்கப் இருக்கும். ஸோ அதில் தோத்தாலுமே இவர்கிட்ட வந்து நின்றோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் கையில் இருக்கும், இல்லை ஏதாவது ஒன்று வச்சுருப்பாரு. அந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு குடுப்பனை. சரியா? இது தப்பு சொல்லலை, கிடைச்சா அதை ஏற்றுக்கிட்டு வாழ்கிறதுலாம் நல்லது தான். ஸோ இந்த மாதிரி அப்பா, அதில் வந்து சில பேத்துக்கு வந்து மனஸ்தாபம் இருக்கும் அப்பாவுக்கும் மகனுக்கும். அவர் சம்பாத்தியத்தில் நான் இருக்க மாட்டேன், நான் வந்து தனியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஆளுக்குமே நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த குடும்ப சுமைன்றது இருக்காதுல்ல. இப்போ அப்பா வந்து ஃபேமிலியை ஃபுல்லாக பார்த்துக்குருவாரு, நான் தான் அப்படின்ற ஒரு ஆளுமையை காட்டும்போது அந்த ஒரு ஈகோ இருக்கும் 2 பேத்துக்குள்ளேயும். இப்போ அம்மாவை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், அம்மாவுக்கு உண்டான மெடிக்கலு, அவங்களுக்கு உண்டான மெடிக்கலு, இல்லை வீட்டில் வேலைக்கு ஆள் வச்சு கூட பார்க்குற அளவுக்கு கூட வசதியாக இருப்பாங்க, நிறையா பணம் இருக்கும். அப்படின்றப்ப இந்த பையன் இப்போ ஒரு பையனாக இருக்கா அப்படின்னா, வெளியில் போயிட்டு ஒரு வேலையை தேடி அவன் வந்து 10,000லேருந்து ஆரம்பிக்கிறானோ, 20,000லேருந்து ஆரம்பிக்கிறானோ, அவன் லைஃப்பை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். 50,000 சம்பாதிச்சாலும் அவனுக்கு தான், 1 லட்சம் சம்பாதிச்சாலும் அவனுக்கு தான். அதுக்கடுத்து அவனை மேரேஜ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, எப்போ இருந்தாலும் ஆப்வியஸாக அப்பான்ற ஒரு ஐடென்டிட்டி இருக்கும், பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். அதை பார்த்து ஒரு பொண்ணு கொடுக்குறது வைக்கிறது அப்படின்னு இந்த மாதிரி அப்பா தகப்பங்கள்லாம் வந்து ஒரு வாழ்க்கையை கொடுப்பாங்கல்ல. இவங்க செட் ஆஃப் பீப்புள்ஸ் ஒரு பக்கெட்டு வச்சுருவோம் ஒரு பையனை அப்படின்னு, இந்த மாதிரி ஆள் அப்படின்னு ஒரு பக்கெட்டு ஒதுக்கிடுவோம். 2வது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பாவை தவற விட்டவங்க. நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது அப்பா இறந்துருப்பார். வளர்ந்து கரெக்டாக ஒரு ஸ்டேஜ் இருக்கும்போது அப்பா இல்லாமல் இருப்பாங்க. அப்பாவே இல்லாமல் வளர்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே அடிபட்டு தானே கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இவங்களோட வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப கொடூரமாக இருக்கும். யாருக்குமே எந்த உதவியும் கிடச்சிருக்காது. எல்லாமே தனிப்பட்ட முறையில் அவமானம், அசிங்கம் இதெல்லாம் தாண்டி தான் வர்ற மாதிரி இருக்கும். அப்பா இல்லாத குடும்பம்ன்றது நினச்சி பார்த்தாலே ஒரு நரகம் தான் சொல்லப்போனால். அந்த மாதிரி ஆள்லாம் வந்து இந்த கேஜிஎஃப் படத்தில் வர்ற மாதிரி, ராக்கி பாய் மாதிரி செல்ஃப் மேடு பர்சன், இரும்பை அடித்து கத்தியாக்கி அவங்க வந்து அந்த மாதிரி ரொம்ப இறுக்கமான ஒரு மனநிலையில் இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க. ஆனால் என்ன, லைஃபோட பாஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். அவங்களுக்குலாம் நல்ல வாழ்க்கை அமையணும் கண்டிப்பாக. ஆனால் அவங்க கண்டிப்பாக அமைஞ்சிரும். ஏன்னா அவங்க ரொம்ப செல்ஃப் மேடு பர்சன்றதுனால என்ன மாதிரி சூழ்நிலையும் பொழைச்சிருவாங்க, வந்துருவாங்க, மீண்டு வந்துருவாங்க. கடைசி வரையும் ஒரு போராட்ட குணம் இருக்கும், எதையுமே தாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆள்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் வந்து நான் சொல்லக்கூடாது. 3வது ஆளை கம்பேர் பண்ணும்போது, 3வதாக ஒரு அப்பாக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி கூட இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி தோணும். சரி, ஓகேவா, இதுக்குள்ளே ரொம்ப போவேணாம், ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கும். 3வது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்குள்ளே தான் ஒரு குரூப்பே இருக்குது. எப்படின்னா, முதல் வகை அப்படின்னு எதுலேருந்து ஆரம்பிக்கணும்னா, பொறுப்பாகவும் இருப்பார், அன்பு, பாசம் எல்லாமே இருக்கும். ஆனால் பாவம் அவருக்கு நேரம் கூடி வந்திருக்காது. என்னதான் போராடினாலும் அந்த பணம், பொருளாதாரத்தை வந்து அவரால் சேர்க்கவே முடியாது. அவருக்கு ஒட்டாது. சில பேத்துக்கு அப்படி தான், என்ன தான் உருண்டு பிறண்டாலும் ஒட்டவே ஒட்டாது. குடும்பமும் வறுமையிலேயே இருக்கும். இந்தா வந்துடலாம், அந்தா வந்துடலான்னு பார்த்தா ஒரு தலைமுறை 2வது தலைமுறை வரையும் அந்த மாதிரி போகும். அந்த மாதிரி நான் நிறையா பார்த்துருக்கேன். என் ஃபேமிலியிலேயுமே அந்த மாதிரி ஒரு சில ஆள்லாம் இருக்காங்க. அது சொல்லிக்கிட்டே போகலாம். சரியா, இந்த மாதிரி ஒரு ஆள். இது வந்து அக்செப்டபுள் கேஸ். ஏற்றுக்கவே முடியாத கேஸ்னால் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குடிக்கிறது. குடித்து குடும்பத்தை அழிக்கிறது. அவரை அழிக்கிறது இல்லாமல் அவர் குடும்பத்தை அழிக்கிறது. 2014 என்னோட பேட்ச் வந்து நான் இன்ஜினியரிங் முடிக்கிறேன். ஒரு நல்ல திறமையான பையன். அவனோட அப்பாவும் அப்படி தான் குடிக்கு அடிமையாகி 14ல் பாஸ் அவுட் ஆகிறோம். அவர் இறந்து போகிறாரு. நல்ல வேளை ஒரு இருக்கிறதுக்கு ஒரு வீடாச்சும் கட்டி வச்சுருந்தாரு அப்படின்றதுனால ஓரளவுக்கு ஃபேமிலி அந்த இடத்துல இருந்தாங்க. ஒரு வீடு வாடகை, மேலே ஒரு வீட்டில் தங்கியிருந்தாங்க, கீழே ஒரு வீடு இருந்தது. அப்படின்றப்ப அந்த வாடகையை வச்சு அந்த அம்மா அவங்கள பார்த்துக்கிட்டாங்க. இவன் வெளியில் போய்
ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு ஃப்ரெண்ட் ரூம்லேயும் கேட்டு தங்கி இருந்து இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு 80,000 அப்படின்ற ஒரு ரீச்சுக்கு வந்துட்டான். இருந்தாலும் இப்போ கல்யாணம் பண்ணிட்டான். இருந்தாலும் அவனோட பாஸ்ட் அவனோட ட்ராமாலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சொல்லவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும். என்னாலையுமே அந்த சூழ்நிலையில் உதவி பண்ண முடியலன்னு ஒரு கில்ட் இன்னமுமே இருக்குது. ஏன்னா நம்மளுமே அப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம்ல. அதனால் அந்த குடிச்சு குடும்பத்தை அழிக்கிற ஆள் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. இதுக்கடுத்து 3வதா இன்னொருத்தவங்க இருக்காங்க. யாருன்னா ரொம்ப அலட்சிய போக்கில் இருக்கிறது. இதெல்லாம் வந்து எனக்கு பார்க்கும்போதே என்னடா இப்படிலாமாடா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே மெடிக்கல் காலேஜில் பசங்க வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சேர்ந்த பையன் நினைக்கிறேன். ஒரு டாக்டர் படிச்சுக்கிட்டு இருக்க பையன், 21 வயசு பையன். விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு. நல்லா ஹெல்த்தாக இருக்கிற ஆள் ஹார்ட் அட்டாக் ஃபஸ்ட் அட்டாக்கு. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கையெழுத்து போடணும் வாங்க, இந்த மாதிரி பையனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு அவங்க அப்பா, ரொம்ப அவசரமா, நான் வயக்காட்டில் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கேன், இப்போ என்ன சொல்கிறிய வரணுமா அப்படின்னு கேட்குறாரு. அது டாக்டர் வந்து என்கிட்ட சொல்லும்போது, என்னோடய ஃப்ரெண்டு அவர் வந்து சொல்லும்போது, என்னடா இப்படிலாமான அப்பாக்கள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் யோசிச்சு பார்த்தா எங்கள் அப்பாவுமே கிட்டத்தட்ட அப்படி தான். ஆனால் இந்தளவுக்கு மோசம் கிடையாது. சரி இப்படியும் இருக்காங்க அப்படின்றது புரிஞ்சுக்கிறணும். இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். அப்புறம் மனநல பாதிக்கப்பட்டவங்க, இது 4வது வகை நான் சொல்லப்போனால். இதை வந்து வெளியில் யாருமே எந்த பையனும் ஷேர் பண்ண மாட்டான். இது நிறைய பேருக்குள்ள ஒரு 10ல் ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி அப்பா இருக்காங்க. அது தவிர்க்கவே முடியாது. எப்படின்னா ரொம்ப இறுக்கமான மனநிலையில் உட்காந்துருப்பாங்க. அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. என்னோடய ஃப்ரெண்டோட அப்பாவும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் எல்லாரோட அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதையும் ஷேர் பண்ணுறேன் நான். என்னோடய ஃப்ரெண்டோட அப்பாவும் இதே மாதிரி தான். அவருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டிட்டு போகிறது, வெளியில் போய் ஒரு ஆள்கிட்ட 4 பேர்கிட்ட பேசுகிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா, என்ன தான் பேசுகிறாங்க, என்ன தான் பார்க்குறான் அப்படின்னு ஒரு சந்தேக புத்தியில் அவங்கள்ட்ட போய் சண்டை போடுறது, அது மூலியமாக பிரச்சனையை வீட்டுக்கு கொண்டு வர்றது அப்படின்னு ரொம்ப கொடூரமான நாட்களாக இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் வந்து யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. எங்கள் அப்பா அப்படி இருக்காரு அப்படின்னு. வெளியில் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு பிரச்சனை வெளியில் கிளம்பி வரும். இப்போ அவரையும் பார்க்கணும், அவரை வந்து சேஃபாகவும் வச்சுக்கிறணும். வெளியில் நம்ம குடும்பத்தோட மான மரியாதை அதெல்லாம் இருக்குங்க. அப்பா லூசு அப்படின்றது தெரிஞ்சிடக்கூடாது. அவருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டையும் பார்க்கணும். அதே சமயத்தில் நம்ம ஓடணும், சம்பாதிக்கணும். குடும்பத்தில் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்கள பார்க்கணும், எடுத்து கொண்டு போகணும், இப்போ வாடகை அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப குழப்பமாக கொசன்னு இருக்குங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைன்றது. ஸோ இந்த மாதிரியும் ஆள் இருக்காங்க. இந்த மாதிரியும் அப்பாக்கள்ல இருந்து போராடி வர்றவங்களும் இருக்காங்க அப்படின்றத சொல்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியலாக வந்து இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் போய் மண்டையை கொடுத்துட்டு தேவையில்லாத பிரச்சனை இழுத்துட்டு வர்றது, இல்லைனா ஏதாச்சும் ஒரு கட்சியில் போயிட்டு மண்டையை கொடுத்துட்டு அந்த கட்சி வெறியில் வந்து நான் இந்த கட்சிக்காக நான் பேசுகிறேன் போடுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்ப்போம். மூஞ்சியில் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இப்படியே திரிவாங்க அந்த கட்சி கொடியை, இல்லைனா வண்டியில் சைக்கிளில் அந்த கொடியை மாட்டிட்டு இப்படியே ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. குடும்பத்தை பற்றி நினைக்க மாட்டாங்க, பிள்ளைகளை பற்றி நினைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் தன்னோட வெறிக்காக வந்து ஒரு குழந்தைன்னு உருவாக்கி அதுக்கப்புறம் அதை கஷ்டப்படுத்துறது அப்படின்னு இந்த மாதிரி குரூப் பீப்புள் வந்து அப்பா அப்படின்ற ஒரு இது வந்து 3வது கேட்டகரியில் இவ்வளோ பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 80-90% பசங்களோட அப்பா வந்து இந்த மாதிரி கேட்டகரியில் தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து நம்ம இப்போ நான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, அப்பா அம்மா அப்படின்னா நம்ம ஊரை பொறுத்தவரையும் தெய்வங்கள் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல. அது யாருன்னா பொறுப்பாக இருந்து உண்மையாகவே கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய கொண்டு வரணும்னு நினச்சி சில விஷயங்களை சரியாக பண்ணுறவங்க அந்த அந்த கேட்டகரியில் அடங்குவாங்க. இப்போ தப்பு பண்ணுறவங்களுமே என்னன்னா பெற்றவங்க அப்படின்ற ஒரு போர்வைக்குள்ளே போய் அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம அதை கேள்வியும் கேட்க முடியல, அது சரிதான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நிறையா வேதனைகள், கஷ்டங்களை தாண்டி தான் வந்து ஒரு ஆள் லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் என்ன ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாத்தையுமே ஒரே சமநிலையில் வச்சு பார்க்குறது. இப்போ எல்லாமே கொடுத்த அப்பா, எதுவுமே இல்லாமல் தானாக செல்ஃபாக மேடாகி ஒரு ஆள் நிற்கிறவன், இப்போ எல்லாத்தையுமே இழுத்துட்டு போகிறவன் அப்படின்ற மாதிரி இது 3யுமே வந்து வாழ்க்கையோட சக்ஸஸ் ரேட்டில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரே தராசில் தான் இருக்கும். எண்டில் வந்து யார் சக்ஸஸ் ஆனால் எவன்கிட்ட நல்ல பணம் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். பின்னாடி அவனோட கஷ்டம் என்னன்றது இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியாது. மோஸ்ட்லி வந்து நிறைய பேரோட கதைகளை கேட்டிங்கன்னு வைங்களேன். இப்போ வந்து ஆர்ஆர் பிரியாணி இருக்கார்ல, அவரோட கதையெல்லாம் கேட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவார், நான் வெறும் மஞ்சள் பை எடுத்துக்கிட்டு நான் சென்னைக்கு வந்தேன், ஒத்தாளாக இருந்து நான் வந்து ஹோட்டலில் ஆரம்பித்து தள்ளுவண்டி கடையிலேருந்து ஆரம்பித்து அப்புறம் கல்யாணம் பண்ணேன், அப்புறம் இவ்வளோ பெருசாக நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறாரு அப்படின்னா குடும்பமே இல்லாமல் பொண்டாட்டி புள்ள அம்மா அப்பா இவங்க எல்லாத்தையும் இல்லாத ஆள், இல்லைன்னா ஒதுக்கி வந்த ஆள் வந்து நிறையா ஹைட்ஸுக்கு போயிருக்காங்க, நிறைய சம்பாரிச்சிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்திருக்காங்க. இது அப்படித்தான் ஆக முடியுமான்லாம் கிடையாது. எல்லாத்தையும் இழுத்து ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுமை இல்லாமல் ஆகிறதுன்றது இவங்கள கம்பேர் பண்ணும்போது அது ஒரு ப்ரிவிலேஜான விஷயமா நான் பார்க்குறேன் நான். ஸோ அந்த வகையில் வந்து நம்ம ஓடக்கூடியதுக்கு உண்டான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தங்குறதுக்கு ஒரு வீடு, 4 செவரு என்ன, ஒரு ரூமு,
இந்த ஒரு ஷெல்டர்ன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஒரு குடும்பமா உருவாகுறோம் அப்படின்னா, அதையாச்சும் நம்ம கையில வச்சுக்கிட்டு ஒரு குடும்பம் நம்ம ஏன்னா, இப்ப வந்து ஒரு ஒரு பெத்தவங்க இருக்காங்க. பையங்க வளர்ந்து வந்து பெத்தவங்கள பார்க்குறதுன்றது வந்து எப்படி சொல்றது? ஒரு கடமை, ஒரு பொறுப்பு இந்த மாரி எடுத்துக்கிறலாம். அது வந்து கண்டிப்பா அப்படின்னு ஒரு கேள்வி மஸ்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வச்சோம் அப்படின்னா, அ அது அவங்களோட பாசத்தோட எதிர்பலிப்பா பார்க்கலாமே தவிர்த்து, கொஸ்டின் மார்க் அந்த இடத்துல வைக்க முடியாது. ஏன்னா, ஒரு பெத்தவங்கன்றவங்க நம்ம ஆசைக்கு கல்யாணம் பண்ணி, நம்ம தேவைக்கு ஒரு குழந்தைய உருவாக்குறோம் அப்படின்னா, அந்த குழந்தை நல்லா இருக்க வேண்டியது பெத்தவங்களோட தலையாய கடமையா இருக்கும். அத தவிர்க்கவே அதுல குறையும் கிடையாது. அதுல அதுல மாற்று கருத்தே சொல்ல முடியாது. கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். அதுல வந்து இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி இப்படிலாம் நான் இப்போ உன்னைய வளர்த்தேன், கஷ்டப்பட்டு வளர்த்தேன், ஊட்டி வளர்த்தேன், அப்படி வளர்த்தேன், இப்படி வளர்த்தேன். இந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. 18 வயசு வரையும் அவனுக்கு தேவையான ப்ரொவைட் குடுத்தாகணும். அவன் ஒரு கட்டத்தில சம்பாரிச்சு நிக்கிற வரையும் அந்த சப்போர்ட் இருந்து தான் ஆகணும். இது மேண்டேட்டரி. அத வந்து நம்ம வந்து அத வந்து நம்ம என்ன என்ன சொல்றதுன்னா, பெத்தவங்கன்ற ஒரு போர்வைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறதுனால அவங்க தப்பெல்லாம் வந்து மறைச்சு, மறைச்சு கொண்டு போறோம். இதே இது வளர்ந்ததுக்கப்புறம் பசங்க வந்து பெத்தவங்கள பார்க்கலைன்றது வந்து அ அது தப்பு. இருந்தாலுமே வந்து அது அவங்களோட பாசம், அவங்களோட வளர்ப்பு இதெல்லாம் வந்து அதோட பிரதிபலிப்பா தான் இத நான் பார்க்குறேன் நானு. வளர்க்காம விட்றாங்க. பார்க்காம பெத்தவங்கள இவங்க பசங்க வந்து பார்க்காம விட்றத நான் பார்க்குறது. ஸோ எது முக்கியம்னா, ரொம்ப முக்கியமான ஒண்ணுன்னா, ஒரு பெத்தவங்களா இருக்காங்க, ஒரு உயிர உருவாக்குறாங்க அப்புட்ன்னா, ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைக்கு வந்து எதுவும் ஆயிராம ஹெல்த்தாவும் இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், தங்குற இடமா இருக்கட்டும், போயிட்டு வர பாதையா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்மனால கரெக்ட்டா குடுத்துற முடிஞ்சோம்னா, அடுத்து ஒரு குழந்தைய உருவாக்கணும். இது அவனோட பொறுப்பு. அடுத்து ஒரு குழந்தைய உருவாக்குறதோட அவனோட பொறுப்பு. இப்போ வந்து பெத்தவங்கள கேள்வி கேட்கிற மாரி, இவன கேள்வி கேட்க முடியாது நம்ம. ஸோ அந்த மாரி இது. இந்த வகையில நான் பார்க்கும்போது எப்படின்னா, அ எனக்கு கிடைச்ச அப்பாவ வச்சு பார்த்தோம் அப்படின்னா, அ எனக்கும் ஒரு தேடல் இருக்கும். இப்போ வந்து ஒரு சில இடத்துலலாம் போய் ஒரு பெட்ரோல் இல்லாம நிக்கிறேன். இல்ல எனக்கு முக்கியமான வாழ்க்கையில பிரச்சனை நடக்கும். போலீஸ் ஸ்டேஷன் கூட போற அளவுக்கு வரும். அப்ப என் கூட இருக்கிற பசங்கள வந்து, "ஏய் வாடா" அப்படின்னு கூட்டிட்டு போயிரலாம். இந்த மாரி இவன் கூட சண்டை அப்படின்னு அடிக்கிறதுக்கு, சண்டை போடுறதுக்கு கூட்டிட்டு போயிரலாம். ஒரு கேஸ்ன்னு ஆச்சுன்னா, அவன் மேலயும் கேஸ் ஆகும். அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அப்புறம் அவங்கள கேட்பாங்க அப்படின்னு, அந்த தயக்கத்துல நம்ம என்னதான் கோவம் வந்தாலும் ஒதுங்கி வந்துருவோம். இருந்தாலும் நான் இருக்கேன்டா அப்படின்னு தட்டி குடுத்து அவன் கூட நிக்கிறதுக்கு வந்து யார எதிர்பார்ப்போம்? மோஸ்ட்லி எதிர்பார்க்கிறது என்னன்னு பார்த்தா, கூட அண்ணன் இருந்தாங்கன்னா, தம்பி யாராச்சும் இருந்தாங்கன்னா, கூட ஆப்வியஸா வந்து ரத்த சொந்தம் அப்படின்றதுனால வந்து நிப்பாங்க. இல்லன்னா ரொம்ப உருத்தான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நிப்பாங்க. அப்படி அவங்கள யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு ஒரு மனசாட்சியினால, தம்பி, அண்ணன எதிர்பார்க்கலாம். முக்கியமா அப்பா. என்ன அந்த மாரி எதிர்பார்க்கும்போது, நம்ம அப்பா வந்து எதுவுமே நமக்கு பண்ணலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். நம்ம தான் எல்லாத்தையுமே ஜீரோலேருந்து உருவாக்கணும். ஏன்னா என்னோட பிளட் லைன்ல பார்த்தீங்க அப்படின்னா, என் அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு, என் அளவுக்கு இன்ன வரையும் 33 வயசு, 34 வயசு வரையும் விடாப்பிடியா கல்யாணமே பண்ணாம போராடினதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னமே எவரையும் சொல்ல முடியாது. என் குடும்பத்தில வந்து உங்க தாத்தா அப்படி இருந்தாரு, உங்க ஐயா அப்படி இருந்தாரு, அவர் அப்படி இருந்தாரு, இவர் இப்படி இருந்தாருல கதையெல்லாம் கிடையாது. இன்னமே எழுதுனா சிவபாலன வச்சு தான் என்னோட தலைமுறைகள் வந்து என் பிள்ளைகள் வந்துச்சுன்னா அது அப்புறம். ஆனா என்ன சுத்தி இருக்கிற சொந்த பந்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, சிவபாலன் அப்படின்ற ஒரு பேர வச்சு தான் என் குடும்பம் இன்னுமே என்னோட அப்பாவோட சொந்தமா இருக்கட்டும், எங்க அம்மாவோட சொந்தமா இருக்கட்டும், அப்படித்தான் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தில தான் இருக்கேன் நானு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மள எங்க அப்பா வந்து அ இருந்து இல்லாத மாரி ஒரு சூழ்நிலைய உருவாக்கி குடுத்துட்டாரு. அவர் மேல எனக்கு 1008 கோவம் இருக்குது, வெறுப்பு இருக்கு, விரக்தி இருக்கு. இப்ப வந்து எல்லாமே குடுத்த ஒரு பையன் வந்து ஒரு அப்பாட்ட இருந்து வாங்குன பையன் வந்து நமக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணும்போது, "டேய் நீ எல்லாம் பேசலாமா?" அப்படின்ற மாரி ஒரு கோவம் இருக்கும். இதெல்லாம் வந்து நெறையா காரணங்கள்ல இதுவும் ஒண்ணு. இது வந்து எப்பயுமே முள்ளு மாரி எனக்கு நெஞ்சுக்குள்ள குத்திக்கிட்டே இருக்கிறதுனால, நான் தொடர்ந்து இதுல ஓடுறதுக்கு, இந்த ஓட வைக்கிறது என்னைய உடம்ப வருத்திக்கிறதுக்கு வந்து இந்த காரணங்கள்லாம் உதவியா இருக்கு. நான் நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். இது உங்க குடும்பத்தோடையும், உங்க வாழ்க்கையோடையும் ஒத்துப்போற மாரி இருந்தது அப்படின்னா, இந்த வீடியோல வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத. ஆ கண்டிப்பா நம்ம வேதனைகள சரி பண்றதுக்கு ரன்னிங் வந்து ஒரு டூலாவும், ஒரு அரிய மருந்தாவும் இருக்கும். என்னைக்குமே ரன்னிங்க வந்து ஒரு ஸ்போர்ட்டா பார்க்குறத விட, அத ஒரு வலி நிவாரணியாவும், அத ஒரு மன ஆரோக்கியத்துக்கு உண்டான ஒரு வழியாவும் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து லைஃப் லாங்க்கு யூஸா இருக்கும். சரி ஓகே. நெறையா பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். ஓய்வீரன் எபிசோடு நல்லா இருந்தது அப்படின்னா, ஆ நீங்க என்ன பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ அத பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.